போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு சொல்லி தோணுது ப்ரோ. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள அவ்வளோ கண்டென்ட் இருக்கு ப்ரோ. ஏகப்பட்ட கண்டென்ட். இந்த 14 வாரம் நம்ம கடந்து வந்திருக்கோம்ல, இந்த 14 வாரத்துக்கும் சேர்த்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் வெளியிருந்து உள்ள வந்தாங்கல்ல, அந்த 8 பேர் அவ்வளோ கண்டென்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கண்டென்ட் யாரெல்லாம் வெறுப்பேற்றி வச்சிருக்கு தெரியுமா? பிக் பாஸை வெறுப்பேற்றி வச்சிருக்கு, டீமை வெறுப்பேற்றி வச்சிருக்குது, சேதனை பயங்கரமா கோவப்படுத்தி வச்சிருக்கு. ஏன்னா சேதனை வார்த்தைகளை மீறி வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் நடந்துக்கிட்டாங்க, பிக் பாஸ் வார்த்தையை மீறி ஒரு சில பேர் நடந்துக்கிட்டாங்க. டீம் வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு சில விஷயங்களை இன்ஃபார்ம் பண்ணி அனுப்புனாங்க, அந்த விஷயங்களை மீறி ஒரு சில பேர் நடந்துக்கிட்டாங்க. சோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு பயங்கர காண்டுல சேதனை வச்சு செய்ய போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது நடக்குமான்னு தெரியல, பட் மேபி இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த விஷயத்தை வச்சு அந்த விஷயத்துல பேச போறேன். என்னன்னா இன்னைக்கான எபிசோட்ல சேதனை உள்ள வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான், டப்புன்னு இதை தூக்கிட்டு வந்துடக்கூடாது சரியா? இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா நான் சொல்லி முடிக்கும் உங்களுக்கே புரியும். சேதனை மட்டும் வந்து இன்னைக்கான எபிசோட்ல வந்த உடனே கதவை திறந்து வீட்டுக்குள்ள இருந்து யாராவது ஒருத்தர், அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்றேன், அந்த ஒருத்தரை கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே போப்பா, இந்த வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு தகுதியே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அனுப்புனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கான எபிசோட் பிளாஸ்ட் ஆயிராது ப்ரோ. அனுப்புற அளவுக்கு அவர் பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருக்காரு. அது என்ன தப்புன்னு பார்த்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வச்சிருக்கிறது ஆர்னோ அவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட மைண்ட்ல இந்த பர்சன் பண்ணியிருக்க தப்பு மிகப்பெரிய தப்பா நான் பார்க்குறேன். அதுதான் நம்ம ஆர்னோ. இந்த வீட்டுக்குள்ள ஆர்னோ பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போதே பயங்கரமான நெகட்டிவ் வாங்கிட்டு போனார் அந்த மனுஷன். நீங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஸ்டேஜில் போயிட்டு சேதனை வந்து பேசுங்கன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ஃப்ரீயா பேசலாமான்னு சொல்லி கேட்டுட்டு, டேய் ஜால்ரா பாய்ஸ் என்னடா ஜால்ரா போட்டு சுத்துறீங்களா, மாத்தி மாத்தி அடிச்சுட்டு சுத்துறீங்கடா இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த போட்டியாளர்கள் ரொம்ப டவுன் பண்ணி ரொம்ப மட்டமா பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல சேதனை வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு எல்லையை தாண்டி ரொம்ப ஒரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் விடும்போது சேதனை கடுப்பாய் உள்ள என்ட்ரி கொடுத்து, இப்படி பேசாத மைக்க கொடு, நான் உம்பாட்டுக்கு வார்த்தை விட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசியிருப்பேன். ஸ்டேஜ்னு ஒரு இடத்துல நிற்கிறோம், ஃப்ரண்ட்ல மக்கள் இருக்காங்க, நான் இருக்கேன், இதெல்லாம் பார்த்து அதுக்கான நாகரிகத்தை அந்த இடத்துக்கான ஒரு மரியாதை கொடுத்தா நீங்க பேசணும். உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் உங்க கூட ஆல்ரெடி போட்டி போட்டவங்க தானே, உங்களுக்கான நண்பர்கள் தானே உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அந்த நண்பர்களை பார்த்து சடனா இப்படி சொன்னீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லிட்டு வச்சு சேதனை செஞ்சு தான் ஆக்சுவலா அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? இப்படி சேதனை தரமா செஞ்சு தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா அவ்வளோ பயங்கரமா கிளி வாங்கின பிறகு கூட திருப்பி அடுத்த ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு ஒயில்ட் கார்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தார், உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒயில்ட் கார்டு போட்டுக்கிட்டே இருந்தார், ஒயில்ட் கார்டா வருவான்டான்னு சொல்லி பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. பட் கிடைக்கல போல, ஒயில்ட் கார்டு வைக்கவே இல்லை. பட் ஒயில்ட் கார்டு வைக்கவே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் கடைசியாக இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா வீட்டுக்குள்ள போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நீட்டா ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். நீங்க வெளியே தர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை மட்டும் தான் பண்ணணுமே தவிர வீட்டுக்குள்ள போயிட்டு திருப்பியும் டவுன் பண்ண ட்ரை பண்ண விட. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? திருப்பியும் வந்தோடனே யார்ட்டையும் பெருசா பேசாம, டேய் ஜால்ரா பாய்ஸ் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு உள்ள வந்தாரு. நீ வந்து ஜெஃப்ரியை மட்டும் டவுன் பண்ணி பேசுற. அந்த இடத்துல ஆர்னோ அவர்கள் வந்து ஒரு கெத்து நினைச்சிட்டு ஜெஃப்ரியை டவுன் பண்றதா நினைச்சார். இல்ல, அந்த இடத்துல நீங்க ஜெஃப்ரியை டவுன் பண்ற மாதிரி ஜெஃப்ரி எந்தெந்த பொண்ணுங்க கூட எல்லாம் க்ளோஸா ஜாலியா சுத்திட்டு இருந்தானோ அந்த பொண்ணுங்களுக்கான கேரக்டர் நீங்க கேவலப்படுத்துறீங்க. அதனால தான் வீட்டுக்குள்ள பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து போய் ஆர்னோ போட்டு பொலன்னு பழந்திருப்பாங்க. ஏன்னா அதுதான் ப்ரோ. அதனால தான் வீட்டுக்குள்ள இருக்க பொண்ணுங்கெல்லாம் போயிட்டு ஆர்னோ போட்டு பொலன்னு பழந்திருப்பாங்க. ஏன்னா அதுதான் ப்ரோ. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ வீட்டுக்குள்ள வந்து டக்குன்னு சொல்றான், அவன் எங்க ஒருத்தன் தடவிக்கிட்டு உரசிக்கிட்டு சுத்தினால அவனை எங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவன் என்ன மீன் பண்றான்? அவன் எந்தெந்த பொண்ணுங்க கூடலாம் இருந்தானோ அந்தந்த பொண்ணுங்களை தடவிக்கிட்டு உரசிக்கிட்டு ஒரு மாதிரி சொரிஞ்சிக்கிட்டு சுத்தி இருக்காங்கிறத மீன் பண்ண வரான். அப்போ அந்த பொண்ணுங்க அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிற பாயிண்ட் தானே அடுத்த வரும். அப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க போறாங்களா? என்ன அவ்வளோ மோசமா இருக்காங்களா? வாய்ப்புகளே கிடையாது. அவங்களுக்கான லிமிட் அவங்களுக்கு தெரியும். ஒரு இம்மி அளவு லிமிட் தாண்டா கூட அடி சவுட்ல விடுறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க எல்லாருமே. ஓகேவா? அந்த வகையில காண்டாய் போய் தான் பெண்கள் எல்லாமே மொத்தமா பிடிச்சு போட்டு வாசல்ல செய்ன்னு செஞ்சிருப்பாங்க. உனக்கு கிடக்கான ஜால்ரா பாய்ஸ் இப்போ வச்சு செய்யற பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபேட்மெண்டா சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு உள்ள வந்து எல்லாரும் கூட்டு உட்கார வச்சு நம்ம தர்ஷா குப்தாவை பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேச போயிருப்பார்ல, பேச போனவர் எடுத்த எடுப்புல 2 பேரை பத்தி ரொம்ப தப்பா பேசியிருப்பாங்க. ஏன் இவரை கதவை திறந்து வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் இந்த இடத்துல தான் பாயிண்ட் அவுட் பண்ண போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 பேர் ரொம்ப மட்டமா பேசியிருப்பாரு. ஒன்னு அந்த ஷர்ட்லெஸ் காய் எங்கப்பா ஷர்ட் எல்லாம் ஒருத்தன் சுத்துவானா அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் ரொம்ப மோசமா பேசியிருப்பாரு சத்யா பத்தி. ஓகேவா? சத்யா எனக்கு தெரிஞ்சு செம்ம காண்டில் இருப்பான். நான் ஓப்பனா சொல்றேன், சத்யா அவர்கள் சரியான காண்டில் இருப்பாங்க. ஏன்னா யாருமே இது இந்த மாதிரி விட்டு கொடுத்துலாம் இருக்க மாட்டாங்க ப்ரோ. அந்த ஷோல அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கான பெஸ்ட்டை கொடுத்து சத்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவருக்கான இது அவ்வளவுதான், அதை தாண்டி அவரால் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு காரணமே இல்லாம சத்யா எடுத்துட்டு வந்து அந்த ஷர்ட்லெஸ் காய் எங்க அவன்லாம் ஒரு ஆளா, அவன் ஏன் வீட்டில் இருந்தான், அவன் போயிட்டானா அப்படின்னு மாதிரி ஒரு நக்கலா பேசுனது. அதுக்கப்புறம்
அந்த ஒருத்தன் தடவிக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு சொருகிக்கிட்டுலாம் சுற்றுவானா அவன் எங்கன்னு தடவுனா உரசனாங்கிற வார்த்தைலாம் ரொம்ப தப்பான வார்த்தை. அப்போ எங்களை தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்ருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு சேதனை தரமாக சம்பவம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் கதவை திறந்து வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். வரப்போகிற திங்கக்கிழமை இருந்து ரிட்டன் பழைய ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்க. ஓகே, எப்படியே வரப்போகிற திங்கக்கிழமையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச அன்சிதா, ஜெஃப்ரி, ஆனந்தி அவர்கள், சத்யா இவங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேவா, தர்சிகா இவங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஜெஃப்ரி, சத்யா இவங்க 2 பேரும் உள்ள வர்றவங்க கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க. அப்படி கோவத்தில் இருக்கும்போது உள்ள ஆர்னோவை பார்த்தா கண்டிப்பாக கோவத்தில் சண்டை தான் போடுவாங்க. ஏன்னா ஜெஃப்ரியை இவ்வளோ மோசமாக பேசின போது ஜெஃப்ரி விட்டுட்டுலாம் இருக்க மாட்டான். சத்யாவை சட்டை இல்லாதவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சத்யா சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பாக வந்து சண்டை போடுவாங்க. ஸோ ஃபினாலே வீக்கில் இந்த மாதிரி ஒரு சண்டை எனக்கு தெரிஞ்சு சேனல் விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ கண்டிப்பாக அந்த 2 பேர் உள்ளே வந்தால் சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. அதனால் இவனை இப்போ வெளியெடுக்கிறது ரொம்ப நல்லன்னு சொல்லிட்டு வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நியூஸ் இருக்குது, ஒருத்தரை எவிட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உள்ள இருக்க அந்த டாப் 8ல இருந்து மட்டும் ஒருத்தர் தூக்கலையா, கடைசியாக உள்ள வந்து அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தரை வந்து வெளியனுப்புறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் கோவப்பட்டு வெளியனுப்புறதா தான் சொல்கிறாங்க. அது என்னங்கிற விஷயத்தை தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடக்கும்னு தோணுது. இந்த மாதிரி நடந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் ரொம்ப தப்பாக பேசியிருக்கான், அதை சேதனை தட்டி கேட்குறாங்க. அது தட்டி கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள அதை தட்டி கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு தகுதி இல்லைப்பான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அப்போ நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கும் இந்த ஷோக்குலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை எனக்கு தெரிஞ்ச சேதனை கண்டிப்பாக கொடுப்பான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக தரமான சம்பவம் இருக்கு. அடுத்த கட்டமாக எனக்கு தெரிஞ்சு யாரையா ஒருத்தர் வெளியே அனுப்பினா அது ஃபேட்மேன் அவர்களாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மனுஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு கேம் ஆடினாருங்க வீட்டுக்குள்ள, ஒரு மைண்ட் கேம் ஒன்று ஆடினார். ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி மண்டைய கேள்வி பணப்பெட்டி எடுக்கிறதுலேருந்து மாற்றி சண்டை போடுறதுலேருந்து எல்லாரும் ஏற்றி விட்டு ஒரு கேம் ஆடினார் தெரியுமா? அந்த கேம் ஒரு கட்டத்தில் நல்லா இருந்தாலுமே டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டாப்ல. முக்கியமாக சொல்ல போனால் நீ தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாப்ல முத்துக்குமாரன்ட்ட. ஸோ முத்துக்குமாரன் தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி அவன் ஒரு இதில் தான் இருந்தான். நம்ம உழைப்பு போட்டிருக்கோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும்னு சொல்லி அவன் ஒரு தைரியத்தில் தான் இருந்தான். ஓகேவா? ஸோ அந்த தைரியத்துக்கு கூட சேர்த்து இவங்களும் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்தனால அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ அவன் தான் டைட்டில் சொல்லி மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணது தப்பு தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேனர்களை வெளியெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் இவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒருத்தரை வெளியெடுக்கணும்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு சுனிதாவையும் சாச்சனையாக சொல்லுவேன். என்ன ப்ரோ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக ப்ரோ நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் சுனிதா ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு பொறாமை இருக்குது ப்ரோ. நான் நிறைய இடங்களில் நோட் பண்ணிட்டேன், பயங்கரமான பொறாமை இருக்குது. ஓப்பனாக ஒரு சில இடங்களில் காட்டுறாங்க. அதே இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், சாச்சனா பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்களுக்கு சாச்சனா பேர் எடுத்தானே புரிஞ்சிடும், சாச்சனாவா ரைட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவை வெளியெடுத்தா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு பொறாமை நிறைய வச்சிருக்கா ப்ரோ, பொறாமை நிறைய வச்சிருக்கா. பட் அந்த பொறாமையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கான்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தரை பற்றி ரொம்ப டவுனாக பேசிட்டு அவங்க இப்படி தான் சர்வே ஆகுறாங்க, இப்படி தான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, நல்லா இருந்தால் பறத்தி விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி அவங்களே பெருமையாக பேசுகிறாங்களே தவிர வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே ஒரு சில பேர்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசவே இல்லை. கொஞ்சம் அமைதியாக என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நான் திரும்பி சொல்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த 8 போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த 8 போட்டியாளர்களை மற்ற 7 பேர் கூட நம்ம விட்ட இடத்த நிரப்பணும், இந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு இடத்த விட்டுட்டு போயிருக்கோம், அந்த இடத்துல நம்மளுக்கான பொசிஷனை நிரப்பணும்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் சாச்சனை பொறுத்தவரைக்கு அந்த பொண்ணு நிறைய ஹர்ட்டை வந்து இறக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். பயங்கரமான ஹர்ட் வச்சிருந்தா. ஆனால் கடைசி நாட்களில் அந்த ஹர்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. அந்த டைமில் கரெக்டாக எவிட் பண்ணிட்டாங்க. அதனால் ஹர்ட் இல்லாமல் வெளியே போனா அந்த பொண்ணு. கொஞ்சம் தான் ஹர்ட் வாங்கினா அந்த ஹர்ட்லாம் மொத்தமாக பிறக்கி போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்டா, என்ன நல்லா திட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹர்ட்டை பிறக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் எவிக்ஷன் சிங்கிளா டபுளா யார் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த சந்திக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 2 பேர் டேஞ்சரில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, அருண் அண்ட் பவித்ரா. யாராக இருக்கும் சொல்லுங்கள்.